الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله، وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا. فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن إبراهيم كان أمة قانتا لله حنيفا ولم يكن من المشركين شاكرا لأنعمه اجتباه وهداه إلى صراط مستقيم وآتيناه في الدنيا حسنة وإنه في الآخرة لمن الصالحين. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் நமது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா காலங்களை, நாட்களை, வருடங்களை, மாதங்களை படைத்து சில மாதங்களை ஏனைய மாதங்களை விட சிறந்த மாதமாக, புனிதமான மாதமாக அல்லாஹ் தஆலா ரப்புல் இஸ்ஸத் ஆக்கி வைத்திருக்கின்றான். 12 மாதங்களில் அல்லாஹ் தஆலா 4 மாதங்களை மிகவும் மதிக்கப்பட வேண்டிய மாதங்களாக, கண்ணியமான மாதங்களாக, சிறப்பான மாதங்களாக அல்லாஹ் தஆலா நியமித்து வைத்திருக்கிறான். காலத்தை படைத்த அல்லாஹ் தஆலா 12 மாதங்களில் 4 மாதங்களை சிறந்த மாதமாக, உயர்ந்த மாதமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எதிர்நோக்கக்கூடிய துல்கஅதா மாதம், அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய துல்ஹிஜ்ஜா மாதம், அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய முஹர்ரமுடைய மாதம், தொடர்ச்சியாக அந்த 3 மாதங்களையும் ரமலானுக்கு முன்னால் வரக்கூடிய ரஜப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 4வது மாதத்தையும் அல்லாஹ் தஆலா சிறந்த, கண்ணியமான, உயர்ந்த மாதமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, துல்கஅதா என்ற அரபு மாதத்தை நாங்கள் அடைய இருக்கின்றோம். ஷவ்வால் மாதத்துடைய இறுதி கட்டத்தை நாங்கள் அடைத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, துல்ஹிஜ்ஜா மாதத்தில் அந்த மாதத்தை புனிதமான மாதமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருப்பதை போன்று, அந்த மாதத்தில் இஸ்லாத்துடைய முக்கியமான ஒரு கடமையை நாங்கள் செய்கிறோம். சுன்னத்தான நோன்புகளை நோக்கின்றோம். அதே போன்று முஹர்ரமுடைய மாதம், அந்த மாதத்தில்
நாம் ஆஷூரா, தாசுஆ என்ற நோன்புகளை எல்லாம் நோக்கின்றோம். கண்ணியமானவர்களே, எப்படி துல்ஹிஜ்ஜா மாதம் புனிதமான கண்ணியமான ஒரு மாதமாக இருக்கிறதோ, முஹர்ரம் புனிதமான கண்ணியமான ஒரு மாதமாக இருக்கின்றதோ, அதே போன்று அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம், புனிதப்படுத்தப்பட்ட மாதம் தான் நாம் அடைய இருக்கின்ற, நெருங்கி இருக்கின்ற துல்கஅதாவுடைய மாதம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்க்கையில் 4 உம்ராக்களை செய்தார்கள். அந்த 4 உம்ராக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்கஅதா மாதத்தில் மாத்திரம்தான் செய்தார்கள். ஏன்? அல்லாஹு தஆலா அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியிருக்கிறான், சிறப்புப்படுத்தியிருக்கிறான் என்ற காரணத்தினால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 உம்ராக்களையும் துல்கஅதா மாதத்தில் செய்து அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி அல்லாஹு தஆலாவை அவர்கள் மதித்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவை கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அதுக்கு அடுத்ததாக வர இருக்கக்கூடிய மாதம் தான் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். கண்ணியமானவர்களே, துல்ஹிஜ்ஜா என்று சொல்லப்படக்கூடிய மாதம் அது ஒரு புனிதமான மாதமாக, அந்த மாதத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய மனைவி, அவர்களுடைய அன்பு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் போன்றோர்களை ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அவர்கள் செய்த தியாகங்களை, அர்ப்பணங்களை உலக முஸ்லிம்கள் ஞாபகம் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா ரப்புல் இஸ்ஸத் அந்த மாதத்தில் ஒரு கடமையை அல்லாஹ் விதியாக, கட்டாயமாக ஆக்கி வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஹஜ் என்பது சாதாரணமான ஒரு வணக்கம் கிடையாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் தொழுமாறு சொல்கிறான், நோன்பு பிடிக்குமாறு சொல்கிறான், ஜகாத் கொடுக்குமாறு சொல்கிறான். அதே நேரத்தில் வசதி உள்ளவர்கள், உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகின்ற போது, சாதாரணமாக தொழுகையை போன்று, நோன்பை போன்று, ஜகாத்தை போன்று அல்லாஹு தஆலா அதை கடமையாக்கவில்லை. மிக பாரதூரமான ஒரு வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி சொல்லி ஹஜ்ஜுடைய கடமையை அல் குர்ஆனின் மூலம் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார். கண்ணியமானவர்களே, வலில்லாஹி அலன்னாஸ், அல்லாஹ்வுக்காக வேண்டி மனிதர்கள் செய்ய வேண்டிய கடமைதான் ஹஜ் என்று அல்லாஹ் சொல்கிறார். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனுக்கு கடன் கொடுக்க இருந்தால் அரபிகள் எந்த வார்த்தையை பயன்படுத்துவார்களோ, கடன் பெற்ற ஒருவர் தனக்கு கடன் வழங்கிய ஒருவருக்கு கடனாளியாக இருக்கும் போது அந்த கடனை அவர் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும். கட்டாயமாக நிறைவேற்றப்பட வேண்டிய கடனுக்கு அல்லாஹு தஆலா எப்படி அந்த கடனை ஒரு மனிதன் திருப்பி கொடுப்பது கட்டாயமோ, அதே போன்று அல்லாஹ் ஹஜ்ஜுடைய கடமையை சொல்கிற போது வலில்லாஹி அலன்னாஸ், அல்லாஹ்வுக்காக வேண்டி, இறைவனுக்காக வேண்டி, ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி மனிதர்கள் ஹஜ் செய்ய வேண்டும். அது கடமை, அது பொறுப்பு, அது கட்டாயம் என்று அல்லாஹ் தஆலா பேசியிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா சில பேருக்கு இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பான். ஆனால் அவர்களுக்கு பொருளாதார ரீதியான வசதி வாய்ப்புகளை, காசு பணங்களை அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டான். இன்னும் சில பேருக்கு அல்லாஹ் தஆலா காசு பணங்களை கொடுத்திருப்பான். அவர்களுக்கு உடலில், அவருடைய உடம்பில் சக்தியை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்க மாட்டான், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்க மாட்டான்.
ஆனால் அதே நேரத்தில் இன்னும் சில பேருக்கு அல்லாஹ் தஆலா உலகத்தில் பொருளாதார வளங்களை கொடுத்து, காசு பணங்களை கொடுத்து, காணி பூமிகளை கொடுத்து, வீடு வாசல்களை கொடுத்து, அதே நேரத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பான், உடம்பில் சக்தியை கொடுத்திருப்பான். அவர்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறிக்கொண்டிருக்கின்றார். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகை எங்களுடைய உடம்பினால் நாங்கள் தொழுகிறோம். தொழுவதற்கு காசு செலவழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய உடம்பிலே உயிர் இருக்கிறது, உடம்பிலே சக்தி இருக்கிறது. நாம் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். நோன்பு பிடிக்கின்றோம், நோன்புக்கு காசு இருக்க வேண்டும், பணம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உடம்பில் ஆரோக்கியம் இருக்கிறது, சக்தி இருக்கிறது, அவர்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். உடம்பால் செய்யப்படுகின்ற வணக்கம். ஜகாத் கொடுக்கின்றோம், ஜகாத் கொடுப்பதற்கு உடலில் ஆரோக்கியம் இருக்க வேண்டும், சக்தி இருக்க வேண்டும், எழுந்து நடக்க வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் கிடையாது. காசு இருக்கக்கூடியவர் ஜகாத் கொடுக்க வேண்டும். காசால் மாத்திரம் ஜகாத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். காசால் செய்யப்பட வேண்டிய அமல் இபாதத் ஜகாத். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்தில் மிக குறைவானவர்கள் செய்ய வேண்டிய ஒரு வணக்கம் தான் ஹஜ்ஜி. இந்த ஹஜ்ஜி கண்ணியமானவர்களே, எங்களுடைய காசு பணமும் ஹஜ்ஜிக்காக செலவழிக்கப்படுகிறது. அல்லாஹ் நமக்கு தந்த உடலுடைய ஆரோக்கியமும் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, செய்வதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகிறது. எனவே எங்களுடைய காசாலும் எங்களுடைய உடம்பாலும் செய்யப்பட வேண்டிய ஒரு வணக்கம் தான் ஹஜ்ஜுடைய வணக்கம். சாதாரணமாக நாங்கள் நினைத்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் ஹஜ்ஜை பற்றி பேசுகின்ற போது, ஹஜ்ஜி கடமையை பற்றி பேசுகின்ற போது, யாரெல்லாம் வசதி இருந்தும் உடல் ஆரோக்கியம் இருந்தும் ஹஜ்ஜி செய்யாமல் வாழ்ந்து மௌத்தாகுகிறார்களோ, ஹஜ்ஜி செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை அல்லாஹ் குர்ஆனில் ஹஜ்ஜி செய்யாதவர்கள் என்று சொல்லவில்லை. தொழாதவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நோன்பு பிடிக்காதவர்கள் என்று வர்ணிக்கப்படுகிறார்கள். ஜகாத் கொடுக்காதவர்களை உலோபிகள், கஞ்சர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே வர்ணிக்கின்றான். வசதி இருந்தும் உடல் ஆரோக்கியம் இருந்தும் செல்வதற்கான பொருளாதார வளங்கள் இருந்தும் ஹஜ்ஜி கடமையாக இருந்தும் அந்த ஹஜ்ஜை செய்யாதவரை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பமன் கஃபர், அவர்கள் காஃபிர்கள் என்று சொல்கிறான். ஒரு காஃபிர் அல்லாஹ்வை மறுக்கிறார். ஹஜ்ஜி செய்யாதவர் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடனை அவர் மறுக்கிறார். ஒரு ஹாஜி, ஒரு காஃபிர், அவர் ஏகத்துவத்தை மறுக்கிறார். ஹஜ்ஜி செய்யாதவர் அல்லாஹ்வுடைய கடமையை மறுக்கிறார். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், பமன் கஃபர், யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்யவில்லையோ, வசதி இருந்தும் ஹஜ்ஜி செய்யவில்லையோ, உடல் ஆரோக்கியம் இருந்தும் ஹஜ்ஜி செய்யவில்லையோ, அவர்கள் காஃபிர்கள். அவர்கள் ஹஜ்ஜி செய்யாமல் இருப்பதால் அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் வரமாட்டாது, எந்த விளைவும் ஏற்பட மாட்டாது என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எனவே கண்ணியமானவர்களே, அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு ஹஜ் செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் கிடைத்து, காசு பணம் கிடைத்து, உடல் ஆரோக்கியம் கிடைத்து, அவர் ஹஜ் செய்வதற்கான முயற்சிகளை செய்யாமல், ஹஜ் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல், ஏற்பாடுகளை செய்யாமல் யாரெல்லாம் மரணிப்பார்களோ, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபல்யமுத் யஹூதியன் அவ் நஸ்ரானியா அவ் மஜூசியா, அவர் இறைவனை நிராகரிக்கக்கூடிய, குர்ஆனை மறுக்கின்ற ஒரு யூதனாக, ஒரு கிறிஸ்தவனாக,
நெருப்பு வணங்கக்கூடிய ஒரு நெருப்பு வணங்கியாகத்தான் அவர் மௌத்தாகுவார் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே சொன்னார்கள், யாரெல்லாம் ஹஜ் செய்வதற்கான வசதி வாய்ப்புகளை பெற்று சக்தி பெற்று யாரெல்லாம் ஹஜ் செய்யவில்லையோ அவர்கள் எப்படி முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாட்டிலே முஸ்லிம் அல்லாதவர்கள் ஜிஸியா கொடுத்து ஆள்வரி கொடுத்து செக் கொடுத்து செக் கட்டி வாழ வேண்டுமோ அது போன்று ஹஜ் செய்யாத செல்வந்தர்கள் இஸ்லாமிய அரசுக்கு அவர்கள் செக் கட்டித்தான் வாழ வேண்டும் என்ற சட்டத்தை நான் அமுல்படுத்த விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். எப்படி ஒரு கிறிஸ்தவன், எப்படி ஒரு யூதன், எப்படி ஒரு நெருப்பு வணங்கி இஸ்லாமிய ஆட்சி நடைபெறுகிற போது அவர் அங்கு வாழ வேண்டுமாக இருந்தால், வாழ்வதற்கான உரிமையை பெற வேண்டுமாக இருந்தால் அவர் ஜிஸியா கட்ட வேண்டும், செக் கட்ட வேண்டும், ஆள்வரி கட்ட வேண்டும். அதே போன்று ஹஜ் செய்யாத செல்வந்தர்கள் மதீனாவிலே வாழ வேண்டுமாக இருந்தால் செக் கட்டி வாழ வேண்டும், வரி கட்டி வாழ வேண்டும் என்ற சட்டத்தை நான் அமுல்படுத்த விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே கண்ணியமானவர்களே, சாதாரணமான ஒரு கடமை கிடையாது. அல் குர்ஆனில் அல்லாஹ் தொழுகையை பற்றி பேசி இருக்கிறான். ஆனால் தொழுகை என்ற பெயரில் எந்த ஒரு சூறாவும் அல் குர்ஆனில் கிடையாது. நோன்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசி இருக்கிறான். எல்லோரும் சக்தி உள்ளவர்கள், வயது வந்தவர்கள் கட்டாயமாக பிடிக்க வேண்டிய அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய நோன்பை பற்றி அல்லாஹ் பேசி இருக்கிறான். ஆனால் அந்த நோன்பு என்ற பெயரில் அல் குர்ஆனில் எந்த ஒரு சூறாவையும் அல்லாஹ் இறக்கி வைக்கவில்லை. ஜகாத் செல்வந்தர்கள் கொடுக்க வேண்டும், ஜகாத் கடமை என்று குர்ஆன் பேசுகிறது. ஆனால் ஜகாத் என்ற பெயரில் அல் குர்ஆனில் எந்த சூறாவும் கிடையாது. ஆனால் கண்ணியமானவர்களே, ஹஜ் என்பது ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு தடவை செய்ய வேண்டிய கடமை. உலகத்திலே மிக குறைவானவர்கள் செய்கின்ற ஒரு கடமை. ஆனால் ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசிவிட்டு அந்த சூறாவுக்கு பெயர் சூரத்துல் ஹஜ். ஹஜ் என்ற பெயரில் அல்லாஹ் குர்ஆனில் ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அல் குர்ஆனில் 14 இடங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதுகிற போது 14 இடங்களிலே சுஜூது செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக சுஜூது செய்திருக்கிறார்கள் 14 இடங்களில். குர்ஆனுடைய அந்த 14 வசனங்களை ஓதக்கூடியவர்கள், கேட்கக்கூடியவர்கள் தொழுகையிலும் அவர்கள் சுஜூத் செய்வது சுன்னத்தாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த 14 சஜதாக்களில் 2 சஜதாக்களை அல்லாஹ் தஆலா சூரா ஹஜ்ஜிலே வைத்திருக்கிறார். வேற எந்த சூறாவிலும் 2 சஜதாக்களை அல்லாஹ் வைக்கவில்லை. அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹஜ்ஜிலே 2 சஜதாக்களை வைத்து அந்த சூறாவுக்கு ஹஜ் என்று பெயர் வைத்து அல்லாஹ் தஆலா ரப்புல் இஸ்ஸத் கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஓதப்பட வேண்டிய ஒரு சூறாவாக அல் குர்ஆனில் சூரா ஹஜ்ஜை ஆக்கி வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, மறுமையை எங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய, மரணத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய, கியாமத்துடைய நாளை எங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய, மஹ்ஷருடைய மைதானத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு வணக்கமாக, ஒரு இபாதத்தாக, ஒரு கடமையாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இந்த சூரா ஹஜ்ஜை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, சூரா ஹஜ்ஜை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் ஆரம்பிக்கின்ற போது ஹஜ்ஜின் மூலமாக நாம் பெற வேண்டிய அந்த பிரயோசனத்தை, நாம் அடைய வேண்டிய லாபத்தை, நாம் அடைய வேண்டிய இலக்கை அல்லாஹ் சொல்லித்தான் சூரா ஹஜ்ஜை ஆரம்பிக்கின்றான். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும், மனிதர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் காசு பணத்தை தந்திருக்கிறான். உலகத்தை சம்பாதிப்பதற்கான வழிகளை அல்லாஹ் திறந்து தந்திருக்கிறான்.
சம்பாத்தியம் செய்வதற்கான அறிவு ஞானங்களை தந்திருக்கிறான், மூளையை தந்திருக்கிறான், புத்தியை தந்திருக்கிறான். அல்லாஹ் தந்த அந்த பொருளாதார வளங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டுமாக இருந்தால், பணம் என்ற நிஅமத்தை, செல்வம் என்ற அருளை உலகத்தில் அனுபவிக்கக்கூடியவர்கள் உண்மையான நன்றி உள்ளவர்களாக அவர்கள் மாற வேண்டுமாக இருந்தால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் அல்லாஹ் எந்த வணக்கத்தை, எந்த இபாதத்தை அல்லாஹ் காட்டி தந்தானோ அந்த ஹஜ்ஜை நாங்கள் செய்ய வேண்டும். உடலிலே ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், எழுந்து நடக்கின்ற சக்தியை தந்திருக்கின்றான், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். அந்த ஆரோக்கியத்துக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அதற்கு நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் ஹஜ்ஜை செய்ய வேண்டும். அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சூரா ஹஜ்ஜை அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான்? இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம். கியாமத் நாள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது, மறுமையுடைய நாள், உலகம் அழியக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாள் பயங்கரமான நாள் என்று அல்லாஹ் கியாமத் நாளை சொல்லித்தான், தக்வாவை சொல்லித்தான், இறையச்சத்தை சொல்லித்தான், அல்லாஹ்வுடைய பயத்தை சொல்லித்தான் அல்லாஹ் சூரா ஹஜ்ஜை ஆரம்பிக்கின்றான். எனவே கண்ணியமானவர்களே, வசதி இருந்தும் உடல் ஆரோக்கியம் இருந்தும் நான் ஹஜ்ஜை செய்யவில்லை என்றால் ஈமானுடைய அடையாளம் எனது வாழ்வில் இல்லை. அல்லாஹ்வுடைய பயம், அச்சம் எனது வாழ்க்கையில் இல்லை. அணுவளவும் இறையச்சம் ஈமானிடத்தில் இல்லை. ஏன்? ஈமான் உள்ள ஒரு அடியான், அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அடியான், அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியத்தை, அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வங்களை அனுபவித்து வாழ்கின்ற ஒரு அடியான், அந்த ஆரோக்கியத்தின் மூலமாகவும், அந்த சொத்து செல்வங்களின் மூலமாகவும், காசு பணங்களின் மூலமாகவும் செய்ய வேண்டிய ஹஜ்ஜை செய்து அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக மாற வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹஜ் என்பது ஒரு சடங்கு அல்ல. அல்லாஹ் தஆலா நபிமார்கள், உலகத்திலே வாழ்ந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் கடைசியாக வாழ்ந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் உலகத்தில் வாழ்ந்த நபிமார்கள் செய்த ஒரு வணக்கம், ஒரு கடமைதான் ஹஜ்ஜுடைய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ரப்புல் இஸ்ஸத் மலக்குமார்களின் மூலமாக உலகத்தில் அவனுடைய மாளிகை காபத்துல்லாவை கட்டுகிறான். அந்த காபத்துல்லா சில வருடங்களுக்கு பின்னால் அழிந்து விடுகிறது, அடையாளமற்றதாக மாறிவிடுகிறது. பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து மீண்டும் அதே இடத்தில் அல்லாஹ்வுடைய மாளிகை காபத்துல்லாவை கட்டுகிறார்கள். அதற்கு பின்னால் அது அடையாளமற்றதாக மாறிவிடுகிறது, அழிந்து விடுகிறது. மீண்டும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சத்தில் வாழ்ந்த, அவர்களுடைய பரம்பரையில் வந்த இன்னும் சில நபிமார்கள் அந்த காபத்துல்லாவை கட்டுகிறார்கள். அதற்கு பின்னால் மீண்டும் அந்த காபத்துல்லா அடையாளமற்றதாக மாற்றப்படுகிறது. 4வது தடவைதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈராக்கிலே பிறந்தவர்கள். ஈராக்கிலே அவர்கள் பிறந்து ஷாமுக்கு வருகிறார்கள், ஷாமிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா ரப்புல் இஸ்ஸத் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் அவர்கள் பிறந்த நாள் தொடக்கம் அவர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறுபட்ட சோதனைகளுக்கும் சவால்களுக்கும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முகம் கொடுக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு அற்புதமானது. அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்-குர்ஆனில் ஒரு தனி மனிதர் என்று பேசவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மனிதர்களுக்கும் சமமானவர்கள், அவர்கள் தனி மனிதன் கிடையாது, அவர்கள் ஒரு சமூகம் என்று அல்லாஹ் பேசுகின்றான். என்ன காரணம் சகோதரர்களே? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சோதனைகளுக்கும் அவர்கள் முகம் கொடுத்தார்கள். சிறுவனாக வாழ்கிற போது உண்மையான மார்க்கம் எது என்று தேட ஆரம்பிக்கிறார்கள். தனது தந்தை ஆசர் அவர் ஒரு நபி கிடையாது, அவர் ஒரு முஸ்லிம் கிடையாது. ஆனால் அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசுகிற போது அவருடைய தந்தையுடைய பெயரை, ஆசருடைய பெயரை சொல்லித்தான் அல் குர்ஆனில் அல்லாஹ் பேசியிருக்கிறார்.
கண்ணியமானவர்களே, ஆசர் இணை வைக்கக்கூடியவர். சிலைகளை கல்களின் மூலமாக செய்து வியாபாரம் செய்யக்கூடிய, சிலை வணக்கத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒருவராக, சிலை வணக்கத்தை பரப்பக்கூடிய ஒருவராக ஆசர் இருக்கிறார். அந்த ஆசருக்கு தான் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு குழந்தையை அல்லாஹ் கொடுக்கின்றார். கண்ணியமானவர்களே, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வீட்டிலே வாழ்கிற போது சிறுவனாக இருக்கிறார்கள். தந்தை வழிகேட்டில் இருக்கிறார், முஸ்லிம் அல்லாதவராக இருக்கிறார், ஷிர்க் செய்யக்கூடியவராக, இணை வைக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்து கொண்ட விதம், தந்தையோடு எப்படி பேசினார்கள், தந்தைக்கு எப்படி இஸ்லாத்தை சொன்னார்கள், ஈமானை சொன்னார்கள், அல்லாஹ்வை பற்றி சொன்னார்கள் என்ற விடயங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல் குர்ஆனில் பேசுகிற போது அல்லாஹ் பேசுகின்றான். கண்ணியமானவர்களே, குர்ஆனில் 69 இடங்களில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை அல்லாஹு தஆலா உச்சரித்திருக்கிறார். இப்ராஹிம் என்ற பெயர் அரபு பெயர் கிடையாது, அரபு மொழி கிடையாது. ஆனால் அரபு பெயர் அல்லாத ஒரு நபியுடைய பெயரை அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா 69 இடங்களில் சொல்வதாக இருந்தால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாதாரணமான ஒரு தியாகியாக, சாதாரணமான ஒருவராக இந்த உலகத்தில் வாழவில்லை. கண்ணியமானவர்களே, 69 இடங்களில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை அல்லாஹ் சொல்லி இப்ராஹிம் என்ற பெயரில் அல் குர்ஆனில் ஒரு சூராவை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறார். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்கின்றது. எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேசித்தார்களோ, அவர்களை விரும்பினார்களோ, அவர்கள் மீது அன்பு வைத்திருந்தார்களோ, கண்ணியமான சகோதரர்களே, அந்த கடைசியாக கிடைத்த அந்த குழந்தைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த பெயர் இப்ராஹிம். அந்த குழந்தை நீண்ட காலம் வாழவில்லை. 1.5 வருட காலங்கள் உலகத்திலே வாழ்ந்து அந்த குழந்தை மரணித்து விடுகிறது. அந்த கடைசியாக கிடைத்த குழந்தைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் என்று பெயர் வைக்கிறார்கள். ஏன் சகோதரிகளே, நாம் தொழுகின்ற போது ஒவ்வொரு நாளும் ஃபர்தான தொழுகையாக இருந்தாலும், நஃபிலான தொழுகைகளாக இருந்தாலும், எங்களுடைய தொழுகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை நாங்கள் சொல்கிற போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் மிக அதிகமாக இந்த உலகத்தில் மொழியப்படுகின்ற, உச்சரிக்கப்படுகின்ற ஒரு நபியுடைய பெயர் இருக்குமாக இருந்தால் அது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் தான். கண்ணியமானவர்களே, ஏன் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய துஆவுடைய பரக்கத்தால தான் உலகத்தில் யார் யாரெல்லாம் ஹஜ் செய்கிறார்களோ அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவுடைய பரக்கத். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈராக்கிலிருந்து ஷாமுக்கு போகிறார்கள், ஷாமிலிருந்து எகிப்துக்கு போகிறார்கள். எகிப்தில் அவர்களுடைய 2வது மனைவி ஹாஜர் அம்மையாரின் மூலமாக 85 வருடங்களுக்கு பின்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றார். கண்ணியமானவர்களே, முதலாவது மனைவி சாரா பல வருட காலங்கள் கணவனோடு வாழ்ந்தும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எகிப்துக்கு சென்று, மிஸ்ருக்கு சென்று அங்கு ஹாஜர் என்ற பெண்ணை திருமணம் செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றார். 85 வருடங்களாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆவின் மூலம் எதையும் சாதிக்கலாம் என்ற பாடத்தை எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். 85 வருடங்களில் ஒரு மனிதன் அடைந்தால் அவனால் எழுந்து நடக்கக்கூட சிரமமாக இருக்கும், சொந்த வேலையை கூட செய்ய முடியாது. அந்த வயதிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆவை விடவில்லை. கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை என்பது அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை போன்று அவர் ஒரு தனி மனிதன் கிடையாது, அவர் ஒரு சமூகத்திற்கு சமமானவர்.
அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் இருக்கின்றன. கண்ணியமானவர்களை, வெறுமனே தியாகத்தை மாத்திரம் ஞாபகப்படுத்தக்கூடிய வரலாறு கிடையாது. ஹஜ்ஜுடைய காலம் வந்துவிட்டால் நாம் வெறுமனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகம், மகனை அறுப்பதற்காக வந்தார்கள், மகனை அறுத்தார்கள் என்ற தியாகத்தை மாத்திரம் ஞாபகப்படுத்தக்கூடிய மாதமாக துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் இருந்துவிடக் கூடாது. ஏன் அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனை அறுத்து பலியிடுவதற்காக முன்வந்த சம்பவத்தை குர்ஆனில் ஒரு இடத்தில் தான் பேசுகிறார். ஆனா அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட விடயங்கள், கேட்ட துஆக்கள், துஆவின் மூலம் சாதித்த விடயங்கள், இவைகளை குர்ஆனில் பல இடங்களிலே அல்லாஹ் பேசுகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விருந்தோம்பல், அவர்களுடைய அக்லாக், அவர்களுடைய பேச்சுடைய ஒழுக்கம், அவர்களுடைய பண்பாடு, இவைகளை பற்றி குர்ஆனில் 60க்கும் மேற்பட்ட இடங்களிலே அல்லாஹ் பேசியிருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு சொல்லித் தருகிறார்கள், துஆவின் மூலம் எதையும் சாதிக்கலாம். 85 வருடங்களை அடைகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் 85 வருடங்களாக துஆ செய்கிறார்கள். திருமணம் முடித்த நாளில் இருந்து துஆ செய்கிறார்கள். குர்ஆன் பேசுகிறது, யா அல்லாஹ், எனக்கு நீ ஒரு ஆண் குழந்தையை தர வேண்டும், ஒரு குழந்தையை தர வேண்டும். கண்ணியமானவர்களே, 80 வருடங்களாக கேட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் கொடுக்கவில்லை, இறுதியாக கொடுத்தான். சில விடயங்களை அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்போம், கேட்பதை அல்லாஹ் உடனடியாக தரமாட்டான். உடனடியாக வேண்டும் என்று கேட்போம், தேவை என்று கேட்போம். ஆனால் அல்லாஹ் தஆலா பல வருடங்களுக்கு பின்னால் அதைவிட சிறந்ததை தர வேண்டும் என்பதற்காக எங்களுடைய துஆக்களை உடனடியாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 80 வருடங்களாக கேட்கிறார்கள். ஒரு குழந்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா ரப்புல் இஸ்ஸத் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 குழந்தைகளை கொடுக்கின்றான். ஹாஜரின் மூலம், இரண்டாவது மனைவியின் மூலம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதலாவது குழந்தையாகவும், பல வருட காலங்களாக குழந்தை பாக்கியமற்ற முதலாவது மனைவி சாராவுக்கும் அல்லாஹ் தஆலா ரப்புல் இஸ்ஸத் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவின் பரக்கத்தினால் இஸ்ஹாக் என்ற இரண்டாவது குழந்தையை கொடுக்கின்றான். அல்லாஹ்விடத்தில் ஒன்றை கேட்டார்கள், அல்லாஹ் 2ஐ கொடுத்தான். சில பேர்களுக்கு அல்லாஹ் தாமதித்து கொடுப்பான், கேட்பதை பல வருடங்களுக்கு பின்னால் கொடுப்பான், கேட்டதை விட சிறந்ததை கொடுப்பான். ஒரு குழந்தையை கேட்டார்கள், அல்லாஹ் 2 குழந்தையை கொடுத்தான். அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் சாலிஹான ஒரு குழந்தை வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், 2 குழந்தைகளை நாங்கள் கொடுத்தோம். 2 குழந்தைகளுடைய தன்மைகளும் வித்தியாசம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மூத்த குழந்தை, அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது என்ன சொல்கிறான்? குலாமுன் ஹலீம், அவர் சகிப்புத்தன்மை உள்ளவர், அவர் பொறுமையுள்ளவர், அவர் ஒரு பொறுமைசாலி என்று நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வர்ணிக்கின்றான். அதனால் தான் தந்தை அறுக்கவா என்று கேட்ட போது என்னை அருங்கள் என்று சொன்னார்கள், அறுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுக்காக எதையும் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது என்ன சொல்கிறான்? குலாமுன் அலீம், அவர் ஒரு அறிவாளி என்று அல்லாஹ் சொல்கிறான். அறிவாளி என்று சொல்கிறான். பல வருடங்களுக்கு பின்னால் குழந்தை பாக்கிய மற்ற சாராவுக்கு கிடைத்த குழந்தையை அறிவாளி என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தஆலா அவரை ஒரு நபியாக, அவருடைய குழந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு நபியாக, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய குழந்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு நபியாக, அறிவாளிகளையும் நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையிலே உருவாக்குகின்றான். என்ன காரணம் சகோதரர்களே? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ, 2 குழந்தைகளையும் அல்லாஹ் அடுத்ததாக கொடுக்கின்றான். 2 குழந்தைகள் கிடைத்தவுடனே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த வணக்கம் என்ன? அல்லாஹ்வை புகழ்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக், முதுமை அடைந்த போது, வயோதிபனாக வாழ்கிற போது, நான் இந்த வயதில் இருக்குகின்ற போது 2 குழந்தைகளை எனக்கு தந்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை புகழ்கிறார்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்கள், அல்லாஹ்வை நன்றி செலுத்துகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, சுருக்கம் என்னவென்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த 3 வணக்கங்கள், 3 இபாதத்துக்கள். ஒன்று, அவர்கள் எப்போதும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பார்த்து சிந்திப்பார்கள். இது ஈமான்தாரிகளுடைய பழக்கம். அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பார்த்து
அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை, கண்ணியத்தை, அல்லாஹ்வுடைய சிறப்பை அவர்கள் விளங்குவார்கள். இதை ஃபிக்ர் என்று சொல்வார்கள், சிந்தனை என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பார்த்து சிந்திப்பது, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய வசதி வாய்ப்பு, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய அறிவு ஞானங்கள், இவைகளை பார்த்து நாங்கள் சிந்திக்க வேண்டும். மற்றவர்களுக்கு கொடுக்காத பணத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், மற்றவர்களுக்கு கொடுக்காத அறிவை தந்திருக்கிறான், மற்றவர்களுக்கு கொடுக்காத ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பார்த்து அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவது, அல்லாஹ்வுடைய சக்தியை விலகிக் கொள்வது. இரண்டாவது கண்ணியமானவர்களை ஷுக்ர், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது என்ன சொல்கிறான்? அவருடைய முதலாவது தன்மை அல்லாஹ் சொல்கிறான், ஷாக்கிரன் லி அன்ஹுமி. அவருடைய வாழ்க்கையே சோதனை, வாழ்க்கையே சோதனை, பிரச்சனை. அப்படி இருந்தும் அல்லாஹ் சொல்கிறான், அவருக்கு நாங்கள் கொடுத்த ஒரு சில நிஅமத்துக்கள், அருட்கொடைகள், பாக்கியங்களுக்கு அவர் நன்றி உள்ளவராக வாழ்ந்திருக்கிறார் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஃபிக்ர், அவருடைய சிந்தனையை அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். அதே நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக வாழ்ந்தார்கள் என்ற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஷுக்ரையும் அல்லாஹ் பேசியிருக்கின்றான். அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மூன்றாவது சிறப்பு அம்சம், அவர்கள் எப்போதும் அவர்களுடைய நாவினால் அல்லாஹ்வை விக்ர் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்ன இப்ராஹிம் லஅவ்வாஹ், அல்லாஹ் சொல்கிறான், எப்போதும் இப்ராஹிமுடைய வாயிலிருந்து அல்லாஹ் என்ற வார்த்தை வரும் என்று அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விக்ரை குர்ஆனிலே பேசுகின்றான். கண்ணியமானவர்களே, ஒரு ஹாஜி மூலம் அல்லாஹ் இந்த மூன்று விடயங்களையும் எதிர்பார்க்கின்றான். ஒரு ஹாஜியிடத்தில் விக்ர் இருக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு இந்த காசை தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு இந்த கடையை தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு இந்த வியாபாரத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ் இந்த வீட்டை தந்திருக்கிறான், இந்த வயலை தந்திருக்கிறான், இந்த காணிகளை தந்திருக்கிறான், இந்த வாகனத்தை தந்திருக்கிறான் என்று ஒரு ஹாஜி அல்லாஹ் கொடுத்த அந்த நிஅமத்துக்களை அவர் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் சிந்திக்க வேண்டும். அதே போன்று அவர் நன்றி செலுத்த வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். அதனால் தான் ஒரு ஹாஜி இஹ்ராம் கட்டியது முதல் அவருடைய ஹஜ்ஜுடைய வணக்கத்தை முடித்து நாடு திரும்பும் வரைக்கும் அவர் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்ல வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும். எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்ல வேண்டும். பிஸ்மில்லாஹ் என்று சொல்ல வேண்டும், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்ல வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல வேண்டும், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்ல வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை எப்படி திக்ராக இருந்ததோ அது போன்ற ஒரு ஹாஜியுடைய நாவு திக்ரிலே திளைத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ்ஜை கடமையாக ஆக்கியிருக்கிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தியாகம் செய்த அந்த இடங்கள், அர்ப்பணம் செய்த அந்த இடங்கள், துஆ செய்த அந்த இடங்களை செல்வந்தர்கள், வசதியோடு வாழக்கூடியவர்கள் பார்க்க வேண்டும். அது கடமை என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் கடமையாக்கிவிட்டு அந்த கடமையை செய்யாதவர்களை, கண்ணியமானவர்களை, அல்லாஹ் இறை நிராகரிப்பாளர்களுக்கு ஒப்பாக்கி, காபிர்களுக்கு ஒப்பாக்கி, இவர்கள் நன்றி கெட்டவர்கள், காபிர்கள் அல்லாஹ்வை மறுப்பதை போன்று இவர்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை மறுத்தவர்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் பேசியிருக்கின்றான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வசதி உள்ளவர்கள் தயாராக வேண்டும், ரெடியாக வேண்டும். வாழ்வதற்கான வீடு வசதி இருக்கிறது, உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, தொழில் வசதி இருக்கிறது, பிள்ளை குட்டிகள் சாப்பிடுவதற்கான வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். மேல் மிச்சமான காசு 20 லட்சமாக 25 லட்சமாக என்னிடத்தில் இருந்தால் நான் ஹஜ் செய்வது கடமை. அந்த நிலையில் நான் மௌத்தாகினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று ஒரு யூதராக நான் மௌத்தாக வரும் என்ற பயத்தோடு நாங்கள் தயாராக வேண்டும். அதே போன்று மிக முக்கியமான விடயம், அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய பிள்ளைகள் ஹஜ்ஜி கடமையான நிலைமையில் அல்லது உம்ரா கடமையான நிலைமையில் ஹஜ்ஜோ உம்ராவோ செய்யாமல் மரணித்திருந்தால் அவர்களுடைய அனந்தர சொத்தை நாங்கள் பங்கிட்டு எடுப்பதற்கு முன்னால், அவர்களுடைய வீடு வாசல்களை பிரித்து அனந்தரமாக பெறுவதற்கு முன்னால் அவர்கள் சொர்க்கவாதிகளாக மாற வேண்டுமாக இருந்தால், நோன்பு பிடித்த எனது தந்தை, ஜகாத் கொடுத்த எனது தந்தை, தொழுத எனது தந்தை வசதி வாய்ப்போடு மௌத்தாகினார், கோடிக்கணக்கான சொத்துக்களை விட்டுவிட்டு மௌத்தாகினார், ஹஜ்ஜி செய்யவில்லை, காபாவை கண்ணால் காணவில்லை, ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு இருந்தார், ஹஜ்ஜி செய்யாமல் மௌத்தாகிவிட்டார், கடமையான நிலைமையில் மௌத்தாகிவிட்டார் என்றால் அவருடைய அனந்தர சொத்திலிருந்து நாங்கள் அதை பெறுவதற்கு முன்னால், பிள்ளைகள் அதை எடுப்பதற்கு முன்னால் தந்தை சுவர்க்கவாதியாக மாற வேண்டும். அல்லாஹ்வுக்கு கடனாளியாக, அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடன் ஹஜ்ஜி,
எனவே அல்லாஹ்வுக்கு கடனாளியாக அவர் மரணித்தால் அந்த கடனை நிறைவேற்றும் வரைக்கும் அவரால் சுவர்க்கம் செல்ல முடியாது. எனவே ஹஜ் கடமையான நிலைமையில் எங்களுடைய பெற்றோர்கள் மௌத்தாக இருந்தால் அவர்களுக்காக நாம் எமது ஃபர்லான ஹஜ்ஜை நாம் செய்திருந்தால் ஃபர்லான ஹஜ்ஜுக்கு பின்னால் அந்த பெற்றோர்களும் சுவர்க்கவாதிகளாக மாற வேண்டும், அவர்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்காக நாம் மரணித்ததற்கு பின்னால் அந்த ஹஜ்ஜை செய்வது கடமையான ஒன்றாக இருக்கிறது. அவர்கள் அந்த ஹஜ்ஜை அவர்களுக்காக நாம் நிறைவேற்றாத பட்சத்தில் கண்ணியமானவர்களே நாமும் குற்றவாளிகள், அவர்களும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சுவர்க்கம் செல்ல முடியாத ஒரு நிலையை அடைந்து விடுவார்கள். எனவே வல்லநாயன் அல்லாஹு தஆலா இப்படியான சிறப்புகள் நிறைந்த மகிமைகள் நிறைந்த நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இந்த கடமையை மௌத்துக்கு முன்னால் நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை, அதற்கான வசதி வாய்ப்புகளை, அதற்கான உடல் ஆரோக்கியங்களை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யாவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாவர்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாவல்லா ஹஜ்ஜுடைய கடமையை சரியாக நிறைவேற்றுவதற்காக இந்த வருடம் யார் யாரெல்லாம் தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் அந்த ஹஜ்ஜை ஆரோக்கியமான முறையிலே நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகளை நீ செய்து கொடுப்பாயாக. யார் யாரெல்லாம் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு தயாராகி கொண்டிருக்கிறார்களோ, காசு பணங்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்களோ, உண்மையான நியத்தோடு இருக்கிறார்களோ